ஹாய், இப்போ நம்ம எப்படி சாதம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கப்பால் நான் ஒரு 1.5 கப் ரைஸ் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணணும். 3 டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க 3 டைம்ஸ். ரைஸ் குக்கரில் எப்படி சாதம் வடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் ரைஸ் குக்கர். ஸோ இப்போ இதில் இந்த கப்பால் 1.5 கப் அரிசி போட்டிருந்தேன்னு சொன்னேன். ஸோ இப்போ நான் 3 கப் தண்ணி விட்டுருக்கேன். இது வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் பண்ணுறதுனால ப்ளஸ் 1 கப் ஆஃப் வாட்டர் அடிஷ்னலாக போட்டிருக்கேன். ஸோ ஆல்டுகெதர் 4 கப் ஆஃப் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். இப்போது இந்த வாஷ் பண்ண ரைஸை இப்போ நம்ம அதில் போட போகிறோம். இப்போ பாருங்கள், ரைஸ் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது எப்போ ரெடி ஆச்சு நமக்கு தெரியும்னா, இங்கே இந்த லைட் வந்து எரியிறது. இந்த குக்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மின்றது பாருங்கள், இதுலேருந்து வார்முக்கு போன உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ தான் இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இந்த வழியாக தான் ஆவி வரும். ஸோ ரொம்ப சிம்பிள் இல்லையா? குக்லேருந்து வார்முக்கு போயிடுது. அப்போது சாப்பாடு ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்க, சாப்பாடு நல்லா வெந்துடுது. ஓகே, இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சுட சுட சாதம் ரெடி. எப்படி பொல பொலான்னு இருக்கு பாருங்க. எப்படி பொல பொலான்னு இருக்கு பாருங்க.